முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று தமிழ்நாடு முதலீடு மாநாடு 2024 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசின் உயர் பதவிக்கு தனியார் நிறுவனங்கள் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் முறை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் அரசியல் சாசனம் வென்றதாக ராகுல் கருத்து. இடஒதுக்கீடு முறையை பாதுகாப்போம் என உறுதி. போலந்து, உக்ரைன் நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 23ஆம் தேதி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகிறார். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். FIR பதிவு செய்ததில் காலதாமதம் செய்தது ஏன்? மாணவியின் உடலை பெற்றோரிடம் ஏன் உடனடியாக ஒப்படைக்கவில்லை என சரமாரியாக கேள்வி. பள்ளி மாணவர்கள் தவறு செய்தால் கடுமையாக தண்டனை வழங்க முடியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. திருச்சி SP வருண்குமார் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதில் கடிதம் அளித்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பிலிப் சேவியரை கட்சியில் இருந்து நீக்கினார் சீமான். தனது அனுமதி இல்லாமல் பதில் கடிதம் அளித்ததால் நடவடிக்கை எடுத்ததாகவும் விளக்கம். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகர் சிங்கமுத்து மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்த நடிகர் வடிவேலு யூடியூபில் தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ். சிங்கமுத்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.